Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about uniform circular motion. Okay, so இது வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக். So ப்ரீவியஸா நம்ம வந்து angular acceleration அதுக்கு அப்புறம் different types of circular motion இதெல்லாம் பத்தி டீடைலா பார்த்திருந்தோம். Basics of circular motion. So இதெல்லாம் வந்து போன டிஸ்கஷன். So அதெல்லாம் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அத பாத்தீங்கன்னா இது இன்னும் பெட்டரா புரியும். So அதோட கண்டினியூஷன் தான் இது. இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம என்ன பண்ணுங்க subscribe பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்ல இருந்து physics videos வந்துட்டு இருக்கு. Okay, let's go into the video. So uniform circular motion. So நம்ம clear-ஆ வந்து angular acceleration பார்க்கும்போது alpha constant-ஆ இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொன்னோம் uniformly accelerated circular motion. Alpha time dependent இருந்துச்சுன்னா அது non uniformly accelerated circular motion. அதே alpha-வே 0-ஆ இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம் uniform circular motion. At the same time uniform circular motionல linear speed என்னவா இருக்கும் linear speed, that is v vector-ஓட magnitude எப்படி இருக்கும் constant-ஆ இருக்கும். இதெல்லாம் நம்ம டீடைலா பார்த்தோம் இல்லையா. So கவனிங்க. So alpha vector, so uniform circular motion alpha vector எப்படி இருக்கும் will be equal to 0. alpha vector ஓட definition என்னது d omega vector divided by dt. So நம்மளுக்கு வந்து alpha ஓட value 0. So equal to left hand sideல இதுதான் definition of alpha vector. So alpha vector 0 அப்படின்னா எப்போ ஒரு விஷயத்தை differentiation பண்ணா 0 ன்னு வரும் ஒரு விஷயத்தை differentiation பண்ணீங்க 0 ன்னு வருது. That means omega vector need to be constant here. So ஒரு வெக்டாரை நம்ம constant அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். omega vector is constant. ஒரு வெக்டாருக்கு ரெண்டு விஷயம் இருக்கும், ஒன்று magnitude இன்னொன்று direction இல்லையா. ஸோ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா both magnitude and direction omega vector is constant. ஸோ angular velocity இருக்கு இல்லையா, it is constant both in magnitude and direction. கூட நம்மளுக்கு என்ன தெரியும்னா v is equal to r omega அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். that is v is equal to r omega ன்னு எழுதுவோம் இல்லையா, where v and omega are magnitude of linear speed and this is called as angular speed. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு omega vector is constant both in magnitude and also in direction. கரெக்ட்டா? ஸோ angular speed நம்மளுக்கு இங்கே constant ன்னு தெரியும். that is magnitude of angular velocity. See what is angular speed? magnitude of angular velocity தான் நம்ம angular speed ன்னு சொல்றோம். ஸோ இது constant, அதாவது equal to right hand sideல ஒரு circular motionல r-ன்றது எப்பவுமே constant இல்லையா. இப்போ r constant, ஒமேகாவும் constant uniform circular motionல. இதுல இருந்து உங்களால என்ன சொல்ல முடியும் v is also constant. கரெக்ட்டா? So as angular speed omega is constant, we can show linear speed is also constant from above equation. Okay, we can show from above equation linear speed is also constant. So இப்போ நம்ம வந்து நம்ம circular motion diagram பாருங்க. So this is a circular motion in anti-clockwise direction I have shown here. So இதுல வந்து this is the radius. கரெக்ட்டா? இந்த ரேடியஸ் வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் கான்ஸ்டன்ட்டு. இப்போ கவனித்து பாருங்கள், இது வந்து சென்டர் ஆஃப் த சர்க்குலர் மோஷன், இது வந்து சர்க்குலர் பாத் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறேன், ஐ வில் கெட் த வெலாசிட்டி, தட் இஸ் லீனியர் வெலாசிட்டியோட டைரக்ஷன்ஸ் கிடைக்குது. டேஞ்சன்ஷியல் டு த பாத் வில் கிவ் யூ லீனியர் ஸ்பீடோட டைரக்ஷன். பட் ஆனால் இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா திஸ் இஸ் ஏபிசி பாயிண்ட்ஸ் இல்லையா. இந்த எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே இந்த லீனியர் ஸ்பீட் எப்படி இருக்குது, தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் linear velocity. Everywhere it is what? Constant. At each point everywhere it is constant. But direction continuously change ஆயிட்டே இருக்கு. ரைட்டா? இப்படி direction is continuously changing. Right? So இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா velocity ஓட direction, that is linear velocity. v vector தான் என்னது நம்மளோட linear velocity. Angular velocity is omega vector. So இதோட magnitude is called as what? Linear speed. எல்லா இடத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கா. பட் வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் டைரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, பட் ஒமேகா வெக்டர் எப்படி இருக்கும், ஒமேகா வெக்டரை பொறுத்த வரைக்கும் இதோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஒமேகா இன்ட்டு ஒமேகா கேப். ரைட்டா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி, தட் இஸ் ஆங்குலர் ஸ்பீட் கான்ஸ்டன்ட் அண்ட் டைரக்ஷன் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஒமேகா கேப் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹவு டு ஃபைண்ட் ஒமேகா கேப், ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஃபோல்ட் பண்ணுறேன், அவுட் சைட் பார்த்து வருது இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன போட்டிருக்கேன், டாட் போட்டு சர்க்கிள் போட்டிருக்கேன். omega cap, that is omega vector ஓட direction is given by omega cap. so fold பண்ணுறேன், outside பார்த்து வருது, omega dot போட்டு circle போட்டாச்சு. ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கலி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் என்னென்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, லெட்ஸ் see that. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ்னு பாருங்கள். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆன் ஒமேகா வெக்டர். ஸோ ஒமேகா வெக்டரை பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வேர் ஒமேகா அண்ட் வி ஆர் கான்ஸ்டன்ட். கரெக்டாக இல்லையா? ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக என்ன அர்த்தம், ஆல்ஃபா இஸ் 0. கரெக்டாக? ஆல்ஃபா இஸ் 0
and d omega by dt is 0. Omega is constant. Omega vector is constant, both magnitude and direction. So நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஒமேகா v இது எல்லாமே கான்ஸ்டன்ட். v is equal to r omega ரிலேஷன் படி we can say omega and v are constant. கரெக்டாக இல்லையா? இப்போ இதுதானே இப்போ பார்த்துருந்தோம் இந்த பாயிண்ட்டு. இதுலேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்னா, we know from the definition, okay, டெஃபினேஷன்லேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்னா, ஒமேகாவோட டெஃபினேஷன் என்னது, d theta by dt. இப்போ இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஒமேகான்றது ஒரு கான்ஸ்டன்ட் தானே. see omega is constant, d theta by dt. நம்மளுக்கு ஒமேகாவோட யூனிட்டும் தெரியும், ரேடியன் பர் செகண்ட். இப்போ முக்கியமாக கவனிங்க, ஒமேகாவோட டெஃபினேஷன் ஒமேகா இஸ் கான்ஸ்டன்ட், ஒமேகாவோட டெஃபினேஷன்ஸ் d theta by dt. இதுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட்டை எடுக்க போகிறோம். என்னென்னா கவனிங்க, இங்கே வந்து ஒமேகா கான்ஸ்டன்ட் இல்லையா, ஒரு ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷனில் எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகும், 2π ஆங்கிள். எவ்வளோ டைமில் ரொட்டேட் ஆகும், அந்த டைமை தான் நம்ம கேபிட்டல் டீன்னு எடுக்க போகிறோம். அதாவது வாட் இஸ் ஒமேகாவோட டெஃபினேஷன், d theta by dt இல்லையா. இந்த dtயை, அதாவது இந்த dt டைமில் d theta ஆங்கிள் ரொட்டேஷன் நடந்திருக்கு. கரெக்டாக இல்லையா? எனி டவுட் இயர்? அதாவது dt டைமில் d theta ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. கரெக்டாக, தட் இஸ் ரொட்டேஷன் தட் ஹஸ் ஹேப்பன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இன் கேபிட்டல் டி டைம் 2π ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கு. எப்போ? ஃபார் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஸோ ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷனில் கேபிட்டல் டி டைமில் எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கு, 2π ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கு. புரியுதா இல்லையா? தட் இஸ் 360 டிகிரி. நம்ம ஆங்கிளை வந்து 360 டிகிரியில் போடக்கூடாது, ரேடியனில் தான் போடணும். ஸோ 2π ரேடியன் எவ்வளோ டைமில், t செகண்ட்ஸில். புரியுதா இல்லையா? ஸோ 2π பை கேபிட்டல் டி. இந்த கேபிட்டல் டிக்கு பேர் என்ன அப்படின்னா, யூ கால் இட் அஸ் டைம் பீரியட், விச் இஸ் நத்திங் பட் வாட், டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ஃபுல் ரொட்டேஷன். ஸோ நான் ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு வைங்க, சர்க்குலர் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, இது சுற்றி திரும்ப இதே இடத்துக்கு வர்றதுக்கு தேவைப்படக்கூடிய டைம் தான் இது டைம் பீரியட். ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் ட்ரூ ஒன்லி ஃபார் வாட், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு மட்டும்தான் ட்ரூ. ஏன் அப்படின்னா, கான்ஸ்டண்ட்டாக எல்லா சர்க்குலர் ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு எப்போவுமே அதாவது ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு எப்போவுமே டைம் டேக்கன் வந்து கான்ஸ்டன்ட் கேபிட்டல் டி. எப்போ? ஒன்லி இன் கேஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இப்போ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட் வில் டேக் டிஃப்ரெண்ட் டைம் ஃபார் டிஃப்ரெண்ட் சர்க்கிள். இப்போ நல்லா கவனிங்க, ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறேன் t1. அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணுறேன் t2. இந்த t1ம் t2ம் எப்போ சேமாக இருக்கும் அப்படின்னா, சேம் டைம் எப்போ எடுக்கும் அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் தான் எடுக்கும். இப்போ கவனிங்க, இது வந்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன், ஃபஸ்ட்டு ரொட்டேஷன். இதுக்கு t1 டைம் எடுத்துக்குதுன்னு வைங்க. திரும்ப இங்கேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். இங்கேருந்து ஆரம்பித்தேன் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் t1 டைம். அடுத்த ஃபுல் ரொட்டேஷனுக்கும் t2 டைம்னு வைங்க. இந்த ரெண்டு டைமும் எப்போ ஈக்குவலாக இருக்கும், ஒன்லி இன் கேஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். நீங்கள் வந்து யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் சர்க்குலர் மோஷன் பார்த்தோம்ல, அதிலலாம் சேமாக இருக்காது. டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் சர்க்குலர் மோஷன் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் டைம் பீரியட், எங்கெல்லாம் நீங்கள் டைம் பீரியடுன்ற வார்த்தை கேள்விப்படுறீங்க, தட் இஸ் கேபிட்டல் டி, இட் இஸ் நத்திங் பட் வாட், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். புரியுதா இல்லையா? எஸ். ஸோ ஒமேகாவை நம்ம d theta by dt, dt டைமில் d theta ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், கேபிட்டல் டி டைமில் 2π ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கு ரேடியனில். ஸோ இதை நம்ம டைம் பீரியட்னு சொல்கிறோம், 2π ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ கவனிங்க, இதில் 1/t இருக்கு இல்லையா, இங்கே 1/t. இந்த 1/t என்ன சொல்கிறான் அப்படின்னா, they are going to call it as f, frequency of rotation. ஸோ அந்த 1/T they are going to call it as f, frequency of rotation. ஓகே, ஸோ f வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஸ்மால் n. ஓகே, f வந்து சில டைம் ஸ்மால் n ரெப்ரசன்ட் பண்ணுவான். ஸோ அதனால் ரெண்டுமே நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீக்வன்சியை சம்டைம் fன்னு போடுவான், சில டைம் nன்னு போடுவான். போத் ஆர் அக்செப்டட். ஓகே, ஸோ 1/T இஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரொட்டேஷன். இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒமேகாவோட யூனிட் என்ன வந்துச்சு, ரேடியன் பர் செகண்ட். பர் செகண்ட்னா டிவைடட் பை செகண்ட் இல்லையா. இப்போ யூனிட் ஆஃப் f பாருங்கள், யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்ன வரப்போகுதுன்னா 1/second. 1/Tல ஸோ 1/secondன்னு வருது. இந்த 1/second they will write it as 1 Hertz.
1 by second they will call it as what? 1 hertz. Hertz sometimes Hz அப்படின்னு சொல்லி எழுதுவான். இன்னும் இதுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்லி கவனிங்க. ஸோ யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் 1 by secondன்னு சொல்கிறோமா, which is nothing but 1 by t-னால 1 by second. அந்த 1 by second they are going to call it as 1 hertz, 1 Hz. இல்லைனா இப்படியும் கூப்பிடுவோம் 1 rotations per second, 1 rotation per second ன்னு கூப்பிடுவான். இல்லைனா 1 revolution, 1 rotation per second இல்லை 1 revolution per second அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். புரியுதா? 1 rotation per second or 1 revolution per second எல்லாமே ஒன்று தான். 1 hertzனாலும் ஒன்று தான், 1 by secondனாலும் ஒன்று தான், 1 rotation per second. ஏன்னா எழுதும்போது ப்ராப்ளம்ஸில் கொடுக்கும்போது 1 RPSன்னு போடுவான், இல்லை 1 revolution per secondன்னு போடுவான். எல்லாமே ஒன்று தான். எவ்ரிதிங் ரெப்ரசன்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ இது வந்து ரொட்டேஷன்ஸ் பர் செகண்ட். சம்டைம் உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா கொஸ்டினில் என்ன கொடுப்பான் அப்படின்னா 1 RPM அப்படின்னு கொடுப்பான். 1 RPM அப்படின்னா 1 revolution per minuteன்னு அர்த்தம். 1 rotation per minuteன்னு சொல்லலாம். தட் இஸ் 1 revolution per minute. per minuteனா டிவைடட் பை மினிட்ஸில் அதை நீங்கள் செகண்ட்ஸாக மாற்றினீங்கன்னா 1/60 RPS இல்லை 1 hertz by. இப்போ 1 RPS is nothing but what? 1 hertz. 1 RPS, 1 hertz, 1 revolution per second எல்லாம் ஒன்று தான். ஸோ 1/60 RPS-ஐ RPS இருக்க இடத்துல ஹர்ட்ஸ்ன்னு போடுறேன், எல்லாம் ஒன்று தான். ஓகே, ஸோ 1 RPM வரும்போது 1/60 போட்டிங்கன்னா யூ வில் கெட் கன்வெர்ட் இன்ட்டு RPS, ரைட்? ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ ஒமேகாவோட டெஃபினேஷன் எடுத்துக்கிறோம். ஒமேகாவிலேருந்து ஸ்பெசிஃபிக்லி ஃபார் 1 complete rotation in case of uniform circular motion we can define 2π/t d theta by dt இருந்து 2π/tன்னு சொல்கிறோம். முக்கியமாக 1/t நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் 2πf. ஸோ டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்குது, இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரைட். இப்போ அடுத்து இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது ரெண்டாவது பாயிண்ட்டை கவனிங்க. இப்போ ஒமேகாவுக்கு பேர் என்னது? இப்போ ஒமேகா வெக்டாருக்கு பேர் என்னது? ஒமேகா வெக்டாருக்கு பேர் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. கரெக்டாக இல்லையா? ஒமேகா வெக்டாருக்கு என்ன பேர் வைப்பீங்க? ஒமேகா வெக்டாருக்கு பேர் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. மேக்னிடியூட் ஆஃப் ஒமேகா வெக்டாருக்கு பேர் என்னது? யூ கால் இட் அஸ் ஆங்குலர் ஸ்பீட், இல்லைனா நீங்கள் என்ன கூப்பிடலாம்? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, எல்லாமே ஒன்று தான். சம்டைம் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம், விச் இஸ் நத்திங் பட் வாட்? ஆங்குலர் ஸ்பீடை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறான். யூனிட் என்னது? ரேடியன் பர் செகண்ட். இப்போ கொஸ்டின்ஸில் வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்ற வேர்டு யூஸ் பண்ணுவான், திடீர்னு வெறும் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவான். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அவன் ஒமேகாவை சொல்கிறானா இல்லை வந்து எஃப்ஐ சொல்கிறான்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இதை இங்கே நோட் பண்ணிக்கோங்க. மேக்னிடியூட் ஆஃப் ஒமேகாவை நீங்கள் ஆங்குலர் ஸ்பீடுன்னு கூப்பிட முடியும், இல்லைனா என்ன கூப்பிடலாம்? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. எஃப்க்கு பேர் என்னது? வெறும் ஃப்ரீக்வன்சி தே வில் கால். எஃப்ஐ யூ கால் இட் அஸ் சிம்பிளி ஃப்ரீக்வன்சி. யூனிட் வந்து என்னது? ஹர்ட்ஸ் ஆர் செகண்ட் இன்வர்ஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ், அதாவது நம்மளுக்கு என்ன படிச்சிருக்கோம்? ஆல்ஃபா கான்ஸ்டன்ட். ஆல்ஃபா கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் நம்மளால் என்ன ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும்? இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியுமா? ஸோ போன வீடியோவில் இந்த ஈக்குவேஷன்ஸை எப்படிலாம் யூஸ் பண்ணி ஒமேகா டீட்டா எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் பை அப்ளைங் சைன் கன்வென்ஷன். இப்போ முக்கியமான எதுனா நம்ம படிக்கிறது என்னது? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்னது? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், தட் இஸ் ஆல்ஃபா 0ல் இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஃபார் ஆல்ஃபா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நீங்கள் ஆல்ஃபாவே 0. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துலலாம் நீங்கள் 0 போட்டிங்கன்னா we can get the equations of motions for what? Uniform circular motion. So இந்த equations தான் you will get. அதாவது இந்த ஈக்குவேஷனில் 0ன்னு போட்டிங்கன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட், விச் இஸ் ஆல்வேஸ் அ கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இந்த இடத்த ஆல்ஃபா 0ன்னு போட்டிங்கன்னா யூ வில் ஹேவ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா நாட் ப்ளஸ் ஒமேகா நாட் டி. ஸோ எப்போல்லாம் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வருதோ யூ கேன் ஃபைண்ட் த தீட்டா வேல்யூ பை யூஸிங் திஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஆஸ் யூஷுவல் சைன் கன்வென்ஷன் எப்பயும் போல ட்ரூ தான். ஓகே, தீட்டா நாட் ஒமேகா நாட். ஸோ தீட்டா நாட் ஒமேகா நாட் சைனோட போட்டிங்கன்னா தீட்டா உங்களுக்கு சைனோட கிடைக்கும். ஓகே, வேறு இட் இஸ் ரிக்வயர்ட் யூ கேன் யூஸ் இட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆல்ஃபா 0ன்னு போட்டோன்னா ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர், விச் இஸ் நத்திங் பட் வாட்? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட். ஸோ இதுதான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் வில் ஒர்க் அவுட். இப்போ ஓகே குட். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். An object revolves uniformly in a circle of diameter 0.80 meter
and completes 100 revolutions per minute அப்படின்னு கொடுத்துருக்கான். Find its time period and angular velocity. ஓகே, அவன் என்ன கேட்குறான், டைம் பீரியட் அண்ட் angular velocity என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். 100 revolutions per minute. ஸோ revolutions per minuteன்றது யாரோட யூனிட்டு? சரி, அண்ட் கம்ப்ளீட்ஸ் 100 revolutions per minuteன்னு கொடுத்துருக்கான். அந்த 100 revolutions யாரோட யூனிட்? ஃப்ரீக்வன்சியோட யூனிட் தானே, ரைட்? ஸோ அதை மறந்துடக்கூடாது நம்ம. ஸோ அவன் எதுன்னு மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் 100 revolutions per minuteன்னு கொடுத்துருக்கான். நம்ம தான் என்ன புரிஞ்சுக்கணும், இட் இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான் அந்த இடத்துல. சரி, ரிவால்வ்ஸ் யூனிஃபார்ம்லி. ரிவால்வ்ஸ் யூனிஃபார்ம்லின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், ரைட்? ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான். ஸோ கவனிங்க, யூனிஃபார்ம்லி ரிவால்வ்ஸ் அப்படின்னும் போதே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம், இட் இஸ் அ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஆல்ஃபா வந்து நம்மளுக்கு 0, டயாமீட்டர் வந்து 0.80 மீட்டர். ஸோ ரேடியஸ் என்ன வரும், d/2 which is 0.40 மீட்டர். இப்போ ஃப்ரீக்வன்சி தான் 100 revolutions per minute அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ பர் மினிட், அதாவது மினிட்டை கீழே கொண்டு வரேன். ஸோ revolutions per minute. ஸோ மினிட்டை நம்ம என்னவா மாற்றுறோம், செகண்ட்ஸாக மாற்றுறோம். ஸோ 60 செகண்ட்ஸு. ஸோ இந்த revolutions per minute, revolutions per second நம்ம என்னென்னு கூப்பிடலாம், ஹர்ட்ஸ்ன்னு கூப்பிடலாம் இல்லையா? ஸோ 100/60 ஹர்ட்ஸ். revolution per 1 revolution per second is nothing but what, 1 hertz, கரெக்டா? ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சோம், டைம் பீரியட் கேட்டிருந்தான். டைம் பீரியட் இஸ் நத்திங் பட் 1/frequency. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் த இன்வர்ஸ். கண்டுபிடிச்சிங்கன்னா 0.6 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, அதே மாதிரி இஃப் யூ ட்ரை டு ஃபைண்ட் ஒமேகா, ஒமேகான்றது என்னது, 2πf. ஸோ எஃபோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் இஸ் வாட், 100/60. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 will get cancelled. ஃபைனலாக பையோட வேல்யூ என்னது, 3.14. you will get 10.467 radian per second. okay, so this is the answer, right? okay, இப்போ அடுத்த ப்ராப்ளம் கவனிங்க. if the length of a second stand in a stop clock. stop clockனா என்னது, அதாவது நம்ம வந்து டைம் வந்து செட் பண்ணுவோம் இல்லையா, அதாவது லைக் ஸ்டாப் வாட்ச்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஸ்டாப் வாட்ச் மீன்ஸ் நீங்கள் விளையாடும்போது டைமிங் செட் பண்ணுவோம்ல, அதுமாதிரி ஸ்டாப் கிளாக்னா நீடில் வந்து சுத்தம், உங்களுக்கு எப்போ வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அந்த நீடில். ஸோ வென்எவர் யூ ப்ரெஸ் அ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த நீடில் வந்து என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும், சுற்றிட்டு இருக்கிறது. செகண்ட் ஸ்டாண்ட் வந்து பர் மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ் இல்லையா, ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்துடும். செகண்ட் ஸ்டாண்டுன்னு கொடுத்துருக்கான். ஸோ இஃப் த லென்த் ஆஃப் த செகண்ட் ஸ்டாண்ட் இன் அ ஸ்டாப் கிளாக் இஸ் 3 centimeter. ஸோ ஸ்டாப் கிளாக்குன்றது நீங்கள் விளையாடும் போது யூஸ் பண்ணுறது, இந்த பிளேயிங் டைமில். லென்த் வந்து 3 centimeter அந்த கிளாக் செகண்ட்ஸ். அண்டு ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் லீனியர் வெலாசிட்டி ஆஃப் த டிப் என்னன்னு கேட்குறான். பட் டைம் பீரியட் என்னது, இப்போ ஒரு செகண்ட் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஃபுல் ரொட்டேஷனை மேக் பண்ணுறது எவ்வளோ டைம் எடுத்துக்கும், how much time? ஸோ it takes a time of 60 seconds. ஸோ அதுதான் என்னது, டைம் பீரியட். ஸோ ரேடியஸ் ஆஃப் திஸ், அந்த லென்த் ஆஃப் த சர்க்குலர் பாத் இருக்கு இல்லையா, அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் என்னது, கொஸ்டின்லேயே கவனிங்க. ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் லீனியர் வெலாசிட்டி ஆஃப் த டிப்புன்னு கேட்டிருங்க. டிப்னா என்னது, இப்போ இதுதான் வந்து நீடில்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த நீடில் இந்த பாயிண்ட்டோட வெலாசிட்டியை தான் கேட்குறான். ஸோ திஸ் இஸ் த டிப் எட்ஜு, இது சென்டரு, இதோட தான் கேட்குறான். அண்ட் திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த நீடில். ஸோ இதுதான் சுற்றி வருது. 60 seconds it will take, ரைட்? ஸோ ரேடியஸ் வந்து 3 centimeter. டைம் பீரியட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஃபார் செகண்ட்ஸ் அண்ட் டைம் பீரியட் வந்து 60 seconds. ஸோ ஒமேகா கேட்டிருந்தான் 2π/t. இப்போ அட் த சேம் டைம் லீனியர் வெலாசிட்டி கேட்குறான். யாரோடது கேட்குறான், இந்த டிப்போடது கேட்குறான். ஸோ இங்கேருந்து இங்கே விச் இஸ் v = r ஒமேகா ரிலேஷன் படி ஒமேகா நம்மளுக்கு தெரியும் 2π/t. ஸோ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆரோட வேல்யூ கொடுத்துட்டான், மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் த ஃபைனல் ஆன்சர் 0.00314 meters per second. தட் இஸ் த ஸ்பீட். இப்போ கொஸ்டினில் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் லீனியர் வெலாசிட்டின்னு கொடுத்துருக்கான். நம்ம கண்டுபிடிச்சது ஸ்பீடு, ஒமேகான்றது ஸ்பீடு, v இஸ் ஆல்சோ ஸ்பீட். நீங்கள் இன்கேஸ் ஒரு கிளாக்ன்றது எப்படி ரொட்டேட் ஆகும், கிளாக்ன்றது கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும், ரைட்டா? வாட் இஸ் த ஒமேகா டைரக்ஷன்? this is a needle which moves in a circular path. இப்போ வந்து கிளாக் வைஸ் சுற்றும் போது வாட் இஸ் த ஒமேகா டைரக்ஷன்? கிளாக் வைஸ் போட்டிங்கன்னா உள்ளே பார்த்து வருமா? ஸோ கிராஸ் போட்டு ஒமேகா, கிராஸ் போட்டு ஒமேகா இஸ் த டைரக்ஷன் ஆஃப் உள்ளே பார்த்து போகுது, ரைட்டா? இப்போ வெலாசிட்டி எப்படி இருக்கும்? இட் வில் பி டேஞ்சென்ஷியல், கரெக்டாக?
So omega oda direction நீங்க எழுதணும்னா if you want you can write. What is the omega in with direction? What is the magnitude we got? Pi by 30 is the magnitude, 2 pi by t. What is the direction? உள்ள பார்த்து போச்சுனா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? minus k cap னு எடுத்துக்கலாமா? So minus pi by 30 k cap. Okay. See இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து linear speed. Linear velocity சொல்லணும்னா உங்களுக்கு magnitude தெரியும். This is magnitude 0.00314. Direction வேணும்னா t cap னு போடுறேன். Because it is not easy to find. அவன் எந்த இடத்துல வந்து linear speed velocity கேட்குறான்னு நமக்கு தெரியாது. Just a t cap னு போட்டுக்கிறேன். t cap னா tangential னு அர்த்தம். Unit vector tangential to circular path. So what I did was linear velocity is எப்பவுமே tangential to the path தானே இருக்கும். ஸ்பீடு தெரியும், லீனியர் ஸ்பீடு, டைரக்ஷன் டி கேப்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு யாராவது டவுட் இருந்தால் ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஒரு டயக்ராம் தெரியுதா? அதாவது டேஞ்சென்ஷியல் டு த பாத்னா அதுதான் டி கேப். ஏன்னா வெலாசிட்டி எப்பவுமே அப்படி தானே இருக்கும். ஒன்று கிளாக் வைஸ் இருக்கும், இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். எதுனாலும் டி கேப்னா இட் மீன்ஸ் டேஞ்சென்ஷியல். இப்போ கவனிங்க இந்த ப்ராப்ளம். 2 particles A and B are in uniform circular motion. ஸோ 2 பார்ட்டிக்கல் இருக்கா, 2 பார்ட்டிக்கலும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு இன் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். இன் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னால் center வந்து same, it is making a 2 circle, radius RA and RB, linear speeds they have given VA and VB. So radius வேற speed வேற. So their time periods are anyway same. Time periods same இருக்கான். இப்போ what they are asking is ratio of angular speeds of A with respect to B. கவனிங்க. ஸோ இது வந்து 2 particles circular motionல இருக்குன்னு சொல்லியிருந்தான். இப்போ வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் போகுதுன்னு சொல்லியிருந்தான். கான்சென்ட்ரிக்னா என்ன அர்த்தம்? இது ஒரு சர்க்கிள் அப்படின்னா இதுக்கு சென்டராக அதே சென்டரை வச்சு சேம் சென்டர் இருந்தால் அது பேர் என்னது? கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஓகே. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 தனித்தனி டயக்ராமாக சர்க்குலர் மோஷனாக போட்டிருக்கேன். பட் சேம் சென்டரில் 2 particles ஆர் மூவிங். ஓகே. ஸோ இந்த பார்ட்டிக்கலோட ரேடியஸ், பார்ட்டிக்கல் ஏவோட ரேடியஸ் என்னது? RA சர்க்குலர் பாத். இது வந்து ஸ்பீட் சொல்லியிருந்தான் இல்லையா, VA ஸ்பீட். இப்போ கவனிங்க, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் கொடுத்துருந்தோம். தட் இஸ் linear ஸ்பீடும் கான்ஸ்டன்ட், ஆங்குலர் ஸ்பீடும் கான்ஸ்டன்ட், மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டிஸ். கரெக்டாக நான் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகிற மாதிரி போட்டிருக்கேன். திஸ் இஸ் VA ஸ்பீட், இது VB ஸ்பீடோட போகுது. ரேடியஸ் வந்து RB. கரெக்டாக? ரைட். ஸோ இந்த ஃபுல் பாத்தை ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது? TAன்னு போட்டிருக்கேன். இது ஃபுல் பாத்தை ரொட்டேட் பண்ணுறதுக்கு TB, which is nothing but the time period. இப்போ கொஷனில் என்ன கொடுத்துருந்தான்னா 2 பேரோட டைம் பீரியட் ரெண்டுமே சேமாக. கரெக்டாக? டைம் பீரியட் சேமாக இருக்குது, TA equal to TB. பட் they are asking what is the linear speed A with respect to B அப்படின்னா ஒமேகா A by ஒமேகா B என்னன்னு கேட்குறான். ஓகே. இப்போ ஒமேகா ஏன்றது என்னது? 2 pi by TA டெஃபினேஷன் படி. கரெக்டாக? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு. அதே மாதிரி ஒமேகா Bன்றது என்னது? 2 pi by TB. ஸோ 2 pi கேன்சல் ஆகுது, மேலே கொண்டு போங்க, TB by TA. ரைட்டா? ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருந்தான்? TAவும் TBயும் ஈக்குவல். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1. ஸோ இந்த என்டையர் எக்ஸ்பிரஷன் ஐ கேன் ரைட் இட் as what? Simply ஒமேகா A by ஒமேகா B is equal to 1:1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? In terms of history, if you write omega is to omega B equal to 1:1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். See, a body is wheeled in a horizontal circle. Horizontal circle என்ன அர்த்தம்? Like this. இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? Vertical circle. இப்படி இருந்தால் horizontal circle. So a body is wheeled in a horizontal circle of radius வந்து 20 cm. It is having a angular velocity of 10 radian per second. What is the linear velocity at any point on the circular path? நல்லா கவனிங்க, லீனியர் வெலாசிட்டின்னு கேட்டிருக்கான். பட் ஆப்ஷன்ஸில் எல்லாம் வெக்டார்ஸாக இருக்குது. லீனியர் வெலாசிட்டினா வித் வெக்டார் தானே. பேசிக்லி அவன் லீனியர் ஸ்பீடு கேட்டிருக்கான். அவன் கொஷினில் எழுதும்போது லீனியர் வெலாசிட்டின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் நடக்கும். அவன் வெலாசிட்டின்னு கேட்பான், பட் ஸ்பீடுன்றத ஆப்ஷன்ஸில் ஃபுல்லாக பாருங்கள், வேல்யூஸ் தானே இருக்குது. எங்கேயாவது ஐ கேப் ஜே கேப் எதுவும் இருக்கா? டைரக்ஷன்ஸ் இல்லாமல் தானே இருக்குது லீனியர் வெலாசிட்டி. ஸோ லீனியர் ஸ்பீடு தான் கேட்டிருக்கான். This is the horizontal circular path of the object. Okay. So omega வந்து 10 radian per second. Omega constant னு கொடுத்துருக்கான். Omega constant என்னது? It is a uniform circular motion and our radius they have given. இப்போ V linear speed என்னன்னு கேட்டிருந்தான். V is equal to R omega. இப்போ உங்களுக்கு தெரியும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஒமேகாவும் கான்ஸ்டன்ட்டு, லீனியர் ஸ்பீடும் கான்ஸ்டன்ட். V is equal to R omega.
ரைட். ஸோ இப்போ ஆர் ஒமேகா ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எனக்கு v என்ன கிடைக்குது, 2 meters per second. ஸோ இதுலேருந்து வாட் யூ கேன் சே, ஒரு பாயிண்ட்லேயும் வாட் இஸ் த ஸ்பீட், 2 meters per second. 2 meters per second எவ்ரிவேர், 2 meters per second. புரியுதா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கவனிங்க. ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் flywheel மேக்கிங் 100 revolutions per minute இஸ் என்னன்னு கேட்கலாம். இட்ஸ் வெரி டைரக்ட் கொஸ்டின். ஓகே, angular speed of a flywheel making 120 revolutions per minute. ஸோ revolutions per minuteனா அவன் என்ன கொடுத்துருக்கான், ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான். ஃப்ரீக்வன்சின்றது எந்த சர்க்குலர் மோஷனுக்கு டிஃபைன் ஆகிருக்கு, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு மட்டும் தானே டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ 120 revolutions per minute. ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் 120 revolutions per minute. 120 by 60 seconds போட்டிங்கன்னா மினிட் வந்து செகண்ட்ஸாக மாறிடும். ஸோ revolutions per second is nothing but the hertz. ஸோ ஒமேகா கேட்டிருந்தேன், ஆங்குலர் ஸ்பீட் இங்கே தான் ஒழுங்காக கேட்டிருக்கேன், ஆங்குலர் வெலாசிட்டின்னு கேட்காம. ஆப்ஷன்ஸும் பாருங்கள், எவ்ரிதிங் இஸ் அ மேக்னிடியூட், இட்ஸ் அ நம்பர், ஐ கேப் ஜே கேப் இல்லை. ஸோ ஆங்குலர் ஸ்பீட் கேட்டிருக்கான். ஸோ 2πf எஃப் கொடுத்துட்டா டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதோட நான் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ண போகிறேன் இந்த கொஸ்டினில். என்னென்னா, ஃபைண்ட் த ஆங்கிள் ரொட்டேட்டட் இன் 10 seconds. இப்போ அதுக்கெலாம் முன்னாடி ஃப்ளைவீல்னால் என்னது, ஸ்க்ரீனில் தெரியுதா? ஃப்ளைவீல்னால் இப்படி நீங்கள் விட்டிங்கன்னா சுற்றிக்கிட்டே போகும்ல. இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, ஃபைண்ட் த ஆங்கிள் ரொட்டேட்டட் இன் 10 seconds. எப்படி கண்டுபிடிக்கிறது, 10 secondsல எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு ஒமேகா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், ஏன்னா ஃப்ரீக்வன்சி பற்றி பேசுகிறோம், ஒமேகா கான்ஸ்டன்ட். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஆல்ஃபா வந்து 0. அதனால் நான் என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், θ = θ0 ப்ளஸ் ஒமேகா டி யூஸ் பண்ணலாமா இல்லையா? இப்போ θ0 வேல்யூ என்னது, அவன் எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒமேகா வந்து 4π, டி வந்து என்னது 10 seconds. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கு. இப்போ திஸ் இஸ் த ஆங்குலர் பொசிஷன் ஆர் ஆங்கிள் ரொட்டேட்டட் இன் டைம் டீன்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் இனிஷியல் ஆங்குலர் பொசிஷன். இதை 0 நான் எடுத்துக்கிறேன். ஸோ 4π × 10 you will have 40π ரேடியன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆங்கிள் ரொட்டேட்டட். எத்தனை ரெவல்யூஷன் மேட்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ டோட்டல் ஆங்கிள் ரொட்டேட்டட் வந்து 40π. எத்தனை ரொட்டேஷன் மேக் ஆகிருக்குன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு, எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆச்சுன்னு. இதில் எத்தனை ரெவல்யூஷன், தட் இஸ் எத்தனை ரொட்டேஷன் பண்ணியிருக்குன்னா வாட் யூ நீட் டு டூ, n is equal to θ/2π. ஸோ θ இஸ் ஆங்கிள் ரொட்டேட்டட் டிவைடட் பை 2πன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 20. நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் மேட் வந்து 20. ரைட். இப்போ வந்து we will discuss about நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் சர்க்குலர் மோஷன். இப்போ ஓகே குட். இப்போ வந்து நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் சர்க்குலர் மோஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் சர்க்குலர் மோஷனில் ஆல்ஃபாவோட வேல்யூ எப்படி இருக்கும் நம்மளுக்கு, ஆல்ஃபா வந்து இட்ஸ் கோயிங் டு பி டைம் டிபெண்ட் இல்லையா. ஸோ ஆல்ஃபா வந்து ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ப்ராக்கெட்டில் டீன் போட்டால் இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் இப்போ டைமை பொறுத்து ஆல்ஃபாவோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்க போகுது. ஸோ இதை வந்து நம்ம நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் சர்க்குலர் மோஷன் ப்ராப்ளம்ஸை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need to use the standard definitions. இப்போ ஒமேகாவோட டெஃபினேஷன் என்ன சொல்வீங்க, ஒமேகா இஸ் நத்திங் பட் வாட், dθ/dt. கரெக்டாக? நம்ம வெக்டார் ஃபார்மை யூஸ் பண்ணலாம், பட் வெக்டார் ஃபார்ம் இல்லாமல் ஐம் ஜஸ்ட் சேயிங். ஓகே, ஸோ ஸ்கேலார் ஃபார்மே நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ராப்ளம்ஸில். ஸோ we use standard definition to find the unknowns by using what, integration and differentiation. ஸோ ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன்ஸ் யூஸ் பண்ணி இன்டகிரேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒமேகான்றது என்னது, dθ/dt. இட்ஸ் a ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன். அதே மாதிரி ஆல்ஃபாவோட டெஃபினேஷன் என்னது, dω/dt. ஒமேகான்றது என்னது, dθ/dt. ஓகே, ஸோ இப்போ d × d d², dt × dt dt². ஓகே, ஸோ ஆல்ஃபாவோட டெஃபினேஷன் என்னது, dω/dt. இல்லைனா என்ன சொல்லலாம், டபுள் டைம் டெரிவேட்டிவ் ஆஃப் ஆங்குலர் பொசிஷன் θ. ஓகே, ஸோ இது ரெண்டும் ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன்ஸ். இது வந்து டிஃப்ரென்சியேஷன் டெஃபினேஷன்ஸ். கரெக்டாக? இப்போ கவனிங்க, இந்த ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷனை கொஞ்சம் ரீரைட் பண்ணனா எனக்கு இன்டகிரேஷன்ஸ் வச்சு ஐ கேன் ஃபைண்ட் த அன்னோன்ஸ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த dt இன்சைட் கொண்டு போங்க. dt இன்சைட் கொண்டு போனால் இப்படி வந்துருமா. ஸோ dθ = ω dt.
இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு பக்கம் இன்டகிரேஷன் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஹவ் கிவன் அ இன்டகிரேஷன் சிம்பிள் ஆன் போத் சைட்ஸ். இப்போ இன்டகிரேஷன் பண்ணும்போது நீங்கள் லிமிட்ஸ்னு ஒன்று அப்ளை பண்ணுவீங்க. அதாவது ஆல்ரெடி நீங்கள் இன்டகிரேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்கலைன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இன்டகிரேஷனோட பேசிக்ஸ் இருக்கும், அதை போய் பாருங்கள். ஓகே, ஸோ கவனிங்க. ஸோ இன்டகிரேஷனில் வந்து நம்ம லிமிட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று போடணும். இங்கே வந்து இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இந்த இடத்துல இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா. ஸோ இங்கே இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டீனால் டைம்னால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இனிஷியல் டைம் ஃபைனல் டைம் அப்படின்னு சொல்லி நான் லிமிட்ஸ் போடணும். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இங்கே கீழே என்ன போட்டிருக்கேன், டிஐ கரெக்டாக, இனிஷியல் டைம், இது ஃபைனல் டைம். ஸோ இந்த இனிஷியல் டைமில் ஸோ இந்த சைடில் நான் என்ன போடணும், ஐ நீட் டு புட் டீட்டா. லிமிட்ஸ் வந்து நான் என்ன பண்ணணும், டீட்டா போடணும். ஏன்னா இது இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா. ஸோ இந்த டிஐ டைமில் வாட் இஸ் த ஆங்கிள், இந்த டிஐ டைமில் வாட் இஸ் த ஆங்கிள், டீட்டா ஐ, ஆங்குலர் பொசிஷன். TF டைமில் வாட் இஸ் த ஆங்குலர் பொசிஷன், டீட்டா எஃப். ஸோ டிஐ டைமில் டீட்டா ஐ, டிஎஃப் டைமில் டீட்டா எஃப். ஓகே, ஸோ கவனிங்க, இது வந்து டிஐ டைம், கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது, டீட்டா ஐ. ஸோ இந்த டைமோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அதே மாதிரி இந்த டைமோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்னது, டிஎஃப். ஸோ இப்படி தான் நீங்கள் லிமிட்ஸ் போடணும். ஸோ இது வந்து டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபர்தராக ரீரைட் பண்ணும்போது நம்ம இன்டகிரேஷன் வரும். இதை வச்சு நம்ம அன்னோன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேஷன் பண்ணியிருக்கேன். எப்படி ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ணுறதுன்றதை we will see some examples. ஓகே ரைட். இப்போ அடுத்து வந்து ஆல்ஃபாவோட டெஃபினிஷன் நம்மளுக்கு தெரியும். இது எல்லாமே டிஃபரன்சியேஷன் ஃபார்முலாஸ். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிடி இன்சைட் கொண்டு போகிறேன். டிடி இன்சைட் கொண்டு போங்க. ஆல்ஃபா டிடி ஈக்குவல் டு டி ஒமேகான்னு வருமா. இப்போ நான் ஆஸ் யூஷுவல் ரெண்டு பக்கம் நான் என்ன பண்ணலாம், இன்டகிரேஷன் பண்ணுறேன். இங்கே வந்து இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இங்கே இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா. ஸோ இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா இங்கே யாரோட லிமிட்ஸ் போடணும், நான் டைமோட லிமிட்ஸ் டிஐ டு டிஎஃப் கரெக்டாக. இப்போ கரஸ்பாண்டிங்காக ஒமேகாவுக்கு நான் என்ன லிமிட்ஸ் போடணுன்னா இந்த டிஐ டைம் இனிஷியலாக இருக்கக்கூடிய இந்த டிஐ டைமில் ஒரு ஒமேகா இருந்திருக்கும்ல, அதே மாதிரி டிஎஃப் டைமில் ஒரு ஒமேகா இருந்திருக்கும். அந்த வேல்யூஸை தான் நம்ம என்ன பண்ணணும். ஸோ டிஐ டைமில் ஒமேகா ஐ, டிஎஃப் டைமில் ஒமேகா எஃப். ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஐ நீட் டு சப்ஸ்டியூட். இது வந்து நீங்கள் இன்டகிரேஷன் ஃபார்முலா. இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் இதுலேருந்தே இதை டிரைவ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன்ஸ், நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டியது. எந்த டைமில் நீங்கள் கேட்டாலும் இதுலேருந்து இதை கொண்டு வர உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு we will see some problem. கவனிங்க, இது பிகினிங்கில் I am going to give you a interesting problem. So angular position of a particle in circular motion is given as theta equal to 2t square plus 3. angular position of a particle in circular motion. ஸோ ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷனில் இருக்கான், அதோட டீட்டா வேல்யூ கொடுத்துட்டான். ஓகே, என்ன கேட்குறான், ஃபைண்ட் ஒமேகா, ஃபைண்ட் ஆல்ஃபா, ஃபைண்ட் ஒமேகா அண்ட் ஆல்ஃபா அட் வாட் டைம், 2 seconds இருக்கிறப்போ வாட் இஸ் த ஒமேகா அண்ட் ஆல்ஃபா வேல்யூ அப்படின்னு கேட்குறான். ஸோ இதை எப்படி பண்ணுறது, ஸ்க்ரீன் பாஸ் பண்ணிட்டு யூ கேன் டூ இட். லெட் மீ சி வாட் ஆன்சர் யூ கோயிங் டு கெட். ஓகே, ஸோ கவனிங்க, டீட்டா கொடுத்துட்டான். இந்த டீட்டாவை டிஃபரன்சியேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஒமேகா கிடச்சிருமா, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நான் டிஃபரன்சியேஷன் பண்ணால் ஐ வில் கெட் வாட், ஒமேகா. ஸோ டீட்டா இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2t ஸ்கொயர் ப்ளஸ் 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிஃபரன்சியேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4t. இதோட வேல்யூ டிஃபரன்சியேஷன் பண்ணால் 0 ஆகிடும் 3. ஸோ 4t ஒன்லி வில் பி தேர். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 4t. ஸோ ஒமேகா ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு கரெக்டாக. இப்போ அட் வாட் டைம் கேட்டிருக்கான், டைம் t ஈக்குவல் டு 2 seconds. ஸோ t இருக்கிறதுல 2 seconds போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், t இருக்கிறதுல 2 போட்டிங்கன்னா 8 radian per second, நம்மளுக்கு 8 radian per second அப்படின்னு சொல்லி வரும். இப்போ அதே மாதிரி ஆல்ஃபா பாருங்கள். ஒமேகாவை திரும்ப நான் டிஃபரன்சியேஷன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஐ வில் கெட் ஆல்ஃபா ரைட்டா. ஸோ ஒமேகாவை டிஃபரன்சியேஷன் பண்ணுறேன், 14ன்றது ஐ காட் ஒமேகா. இதில் திரும்ப டிஃபரன்சியேஷன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ 14 இருந்தது, 4 கான்ஸ்டன்ட் வெளில வந்துடும், dt will get cancel. ஸோ 40 டிஃபரன்சியேஷன் பண்ணால் என்ன வரும், t 4 ரைட். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். அட் வாட் டைம், t ஈக்குவல் டு 2 seconds. நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இங்கே கொடுத்துருக்க மோஷன் வந்து யூனிஃபார்ம் மோஷனா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனா, யூ கேன் கெஸ் வாட் டைப் ஆஃப் மோஷன் இஸ் திஸ். நம்மளுக்கு இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ என்னவாக இருக்குது, டைம் டிபெண்டன்ஸ் இருக்கா. ஜென்ரலாக பாருங்கள், நான் எந்த டைமே சப்ஸ்டியூட் பண்ணல. ஒமேகா
தீட்டா கொடுத்தா ஒமேகா கண்டுபிடிச்சா ஒமேகாவை டிஃபரன்சியேஷன் பண்ண ஆல்ஃபா வந்துச்சு. நான் எந்த டைமே சப்ஸ்டியூட் பண்ணல. நம்மளுக்கு ஆல்ஃபாவே என்ன கிடச்சிருக்கு 4 radian per second square. ஸோ திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூவில். கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? இப்போ இங்கே ஆல்ஃபா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. தட் இஸ் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் சர்க்குலர் மோஷன். கரெக்டாக யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் சர்க்குலர் மோஷன். ஆல்ஃபா 0னா தான் இட் இஸ் யூனிஃபார்ம் மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இப்போ கவனிங்க, இது ஒரு லாஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். See, a point on a rim of a disk starts circular motion from the rest, and after time t it gains an angular acceleration of alpha is equal to 3t minus t square. Calculate the angular velocity after 2 seconds. அதாவது a point on the rim of a disk. நல்லா கவனிங்க, இப்போ இதுதான் டிஸ்க்குன்னு எடுத்துக்கலாம். this is your டிஸ்க்ன்றது என்னது? இட்ஸ் a solid 2D ஷேப் இருக்கும். a point on the rim of the disk. ரிம்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, இது வந்து டிஸ்க்கு. ரிம்ன்றது இந்த பவுண்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த பவுண்ட்ரியை தான் என்ன சொல்லுவான்? ரிம்னு சொல்லுவான். இந்த பவுண்ட்ரி, தட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் யூ கால் ஆஸ் அ பவுண்ட்ரி, அதாவது ரிம்னு கூப்பிடுவான். இந்த ரிம்மன் பாயிண்ட் வந்து என்ன பண்ணுதான்? இட் இஸ் மேக்கிங் அ சர்க்குலர் மோஷன். அதாவது இந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகும்போது இந்த ரிம், இந்த அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா ரிம்மு, இட் இஸ் மேக்கிங் அ சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இனிஷியலி இட் இஸ் அட் வாட்? ரெஸ்ட்டில் இருக்கான். அந்த ரிம் பாயிண்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அட் டைம் டி இட் கெயின்ஸ் அன் ஆக்சலரேஷன். எவ்வளோ ஆக்சலரேஷன் கெயின் பண்ணுது? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3t minus t square. இப்போ ஆங்குலர் வெலாசிட்டி கேட்குறான். இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி அட் டைம் t equal to 2 seconds. கரெக்டாக? ஸோ கவனிங்க, நம்மளுக்கு வந்து கிவன் என்னது? கிவன் இஸ் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3t minus t square. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்துட்டா 3t minus t square. கூட கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்? அட் டைம் t equal to 0 ஒமேகாவோட வேல்யூ என்னது? 0. அட் டைம் t equal to 0 ஒமேகாவோட வேல்யூ என்னது? 0. ஏன்னா இட் இஸ் அட் ரெஸ்ட்னு கொடுத்துருந்தால. ஸோ ஒமேகாவோட இனிஷியல் ஒமேகா வேல்யூ இஸ் 0. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஒமேகா we need to find at time t equal to 2 seconds, after 2 seconds அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ நான் இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டி ஒமேகா பை டிடி. இப்போ ஆல்ஃபா கொடுத்துருக்கான். ஸோ நான் என்ன பண்ணணும்னா இன்டகிரேஷன் பண்ணணும். இந்த டிடி இன்சைட் கொண்டு போங்க, யூ வில் கெட் திஸ் ஒன். இந்த டிடி இன்சைட் கொண்டு போனீங்கன்னா யூ வில் ஹேவ் திஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ இது என்ன பண்ண போகிறேன்? ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறேன்? இன்டகிரேஷன் பண்ணுறேன். ஸோ இனிஷியலி இங்கே நான் யாரோட டைம் லிமிட்ஸ் போடணும்? டைமோட லிமிட்ஸ். டைம் வந்து நான் 0லேருந்து டி எடுத்துக்கிறேன், ஜென்ரல் டைம் எடுத்துக்கிறேன். 0 to t. கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒமேகா என்னது? வாட் இஸ் அ கரஸ்பாண்டிங் ஒமேகா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த டைம் 0 அப்போ இருக்கக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டி என்னது? கொஷினில் கொடுத்துருந்தால டைம் t equal to 0 அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி என்னது? 0. ஸோ டைம் t equal to 0 கரஸ்பாண்டிங் லிமிட் என்ன போட்டிருக்கேன்? ஒமேகாவோட வேல்யூ 0. ஒமேகாவோட வேல்யூ 0. டைம் t அப்போ இட் தேர் வில் பி சம் ஒமேகா வில் பி தேர். கரெக்டாக? ஸோ இதை இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? டி ஒமேகாவை இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா யூ நீட் அப்ளை த லிமிட்ஸ். ஸோ உங்களுக்கு லிமிட்ஸ் அப்ளை பண்ண தெரியும் இல்லையா? ஸோ டி ஒமேகா இருக்குது, 0 ஒமேகா. ஸோ டி ஒமேகாவை இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா ஒமேகா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? 0 to ஒமேகா லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். வாட் யூ வில் ஹேவ்? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், யூ வில் ஹேவ் ஒமேகா. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஒமேகா. ஸோ இதை நம்ம இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா யூ வில் கேவ் வாட்? ஒமேகா மைனஸ் 0ன்னு வரும், விச் இஸ் நத்திங் பட் வாட்? ஒமேகா. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆல்ஃபா என்ன கொடுத்தா? 3t minus t square. ஸோ ஆல்ஃபா இருக்க இடத்துல 3t minus t square சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தென் யூ நீட் டு இன்டகிரேட். இந்த என்டையர் டேர்மை இன்டகிரேஷன் பண்ணுங்கள். இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3t square by 2 minus t power 3 by 3. அப்புறம் இன்டகிரேஷன் பண்ணதுக்கப்புறம் லிமிட்ஸ் போடணும், 0 to t. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுற மைனஸ் லோயர் லிமிட். ஃபைனலி ஒமேகாவோட வேல்யூ, திஸ் இஸ் த மைனஸ் 0ன்னு வந்துடுது இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ஒமேகாவோட வேல்யூ ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். கொஷினில் என்ன கேட்டிருக்கான்? ஒமேகா அட் டைம் t equal to 2 seconds. ஸோ t equal to 2 seconds அப்போ யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட். இதில் t equal to 2 இருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வாட் யூ வில் ஹேவ்? ஃபைனலி உங்களுக்கு வந்து 10/3ன்னு வருது. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? ஒமேகாவோட வேல்யூ 10/3 radian per second at time t equal to
2 seconds. So this is a final answer. ரைட் அப்பா. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். தென் we have discussed about நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் சர்க்குலர் மோஷன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆக்சலரேஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி ஆங்குலர் ஆக்சலரேஷனை பார்த்துட்டோம். இந்த லீனியர் ஆக்சலரேஷனில் இன்னும் நிறைய காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, which will be more interesting to learn. Okay, which is very very important. நீங்கள் சர்க்குலர் மோஷன் நாளைக்கு நீங்கள் ரொட்டேஷன் மோஷன்லாம் படிக்கணும்னா திஸ் இஸ் ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சால் இன்னும் பெட்டராக புரியும். ஓகே ரைட் பண்ண அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from நாகராஜன். All the best.